ஒருத்தர் வந்தார். அவர் கொஞ்சம் இலக்கியத்தில் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவர். அவர் எல்லாம் வந்தார். தக்லீஃபில் ஒரு பாட்டு பற்றி ஒரு சந்தேகம் எனக்கு தெரியணும் சந்தேகம் இருக்குது, அது தெரியணும், அது உங்கள் மாதிரி அனுபவசாலிகிட்ட கேட்டால் நல்லா தெரியுமே விளங்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீடிகை போட்டு என்கிட்ட வந்தார். அவர் அனுபவசாலின்னு சொன்னதே என்னை எங்கேயோ ஒரு இடத்துல குத்துற மாதிரி இருந்தது. என்ன சார்னு கேட்டேன். இந்த முத்தமலை தீராதோங்கிற பாட்டில் வரிகளில் கனவினில் காதல் கொண்டேன் கண் விழித்தேன் அவனை காணவில்லை அப்படின்னு ஒரு வரிகள் வருது. காலை கனவில் காதல் கொண்டே கண் விழித்தேன் அவன் காணவில்லை. இந்த காலை கனவுல காலை கனவுங்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்னு கேட்டார். எனக்கு என்னடா இப்படி காலை கனவுங்கிறதுக்கு அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே அப்படின்னு. நல்லா யோசித்து பாருங்க அப்படின்னாரு. இப்போ ஒரு தடவை நான் தேவியில் சினிமா ஆசிரியராக பணியாற்றிய காலத்தில் ஒரு கவிஞர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த காதல் கொள்கிற நேரத்தை பற்றி அவர் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார். காலை நேரம், இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் மனைவியோ அல்லது காதலியோ புணரும் பொழுது அது ஒரு தனி சுகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஞாபகம் வந்தது. ஒருவேளை அதை இவர் கனவில் அதை நினச்சி காலை கனவில்னு ஸ்பெசிஃபிக் போட்டால் சொல்கிறாரோ அப்படின்ட்டு எனக்கு என்னுடைய சந்தேகத்தை அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் அவர் என்ன சொன்னார், உங்கள் சந்தேகம் நியாயம்தான். பொதுவாக அந்த களவியல் சாஸ்திரத்தில் காலை நேர கூடுதலுக்கு தான் அதிக சக்தி, அதிக இன்பம் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனவர், இந்த கவிஞர் யாருங்க அனுபவித்து எழுதியிருக்கிறான் அப்படின்னு இன்னொரு வரியை சொன்னார். என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வழி தீரவில்லை அப்படிங்கிற அந்த வரி. நான் சொன்னேன், சார் இது ஒன்றும் பெரிய ஆள் கவிஞர்னு எனக்கு தெரியாது, மெட்ராஸ் டாக்கீஸில் இருக்கார், சிவ ஆனந்த்னு பேர், மணிரத்னம் சாருக்கு எல்லா உதவிகளும் செய்யக்கூடியவர், ஒரு சிறந்த கவிஞர் கூட, எழுத்தாளரும் கூட, வசனமெல்லாம் எழுதுவார் அப்படிங்கிற என் கருத்தை சொன்னேன். ஆக இந்த ஒரு பாட்டு எத்தனை பேர் விதவிதமாக எவ்வளோ பேரை பாதிச்சிருக்குன்னு பாருங்கள். அவர் என்ன அர்த்தத்தில் எழுதினாருன்னு தெரியாது, இவர் என்ன அர்த்தத்தில் கேட்டாருன்னு சொல்லாது, நான் என்ன அர்த்தத்தில் சொன்னேங்கிறது பாருங்கள், எத்தனை விதமான உறவு பாருங்கள். அவ்வளவு அழகான அந்த தமிழில் அத்தனை இது இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு, அடுத்து இன்றைக்கி காலம்புரை 10 மணிக்கு மக்கள் நீதி மையத்தில் பொதுக்குழு மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது. செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள், எல்லா அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் எல்லாருமே கலந்து கொண்டு பேசுகிறார்கள். எல்லாருமே உலகநாயகன் கமல்ஹாசன் எம்பியே பார்க்குறாங்க. எம்பிங்கிற அந்த சர்டிஃபிகேட் வந்துருச்சு, எல்லாருக்குமே தெரியும். இவர் போய் பதவி பிரமாணம் எடுக்கிறார் இல்லையா, அந்த பதவி பிரமாணம் எடுத்த பிறகு நம்ம அதிகாரபூர்வமாக கமல்ஹாசன் எம்பி அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனே சர்டிஃபிகேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த உறுதிமொழி எடுக்கணும்ல. சரி, இந்த உறுதிமொழி எடுக்கும்போது சிலருக்கு இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி சார்பில் எலெக்டான எம்பி கமல்ஹாசன், இவர் தன்னுடைய மக்கள் நீதி மையத்தினுடைய கொள்கைகள், கட்சிகள் இதெல்லாம் வச்சு இந்தியா பிளாக் அந்த பார்லிமெண்ட்டில் இருக்குல்ல, அந்த இதில் இணைஞ்சவர் இவர். ஆக இவருக்குன்னு தனி ஒரு அந்தஸ்து அங்கே பார்லிமெண்ட்டில் கிடைக்கும். பேசுவதற்கும் தனியாக நேரம் ஒதுக்கப்படும். இவ்வளவு இது இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு 19ஆம் தேதி நம்ம தலைவர் போகிறாரா, எப்படி என்னங்கிறத கேட்டேன். 19ஆம் தேதி என்ன ஒன்றும் தெரியல சார், பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் இன்றைக்கி இந்த கூட்டத்தில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியலை, பிறகு தெரியும் சார். ஆனால் இப்போ இந்த அன்பறிவு மாஸ்டருடைய கதை டிஸ்கஷன் அது ஒரு சைடில் போயிட்டுருக்கு, அவங்க எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சிகரமாக ஒரு செய்தியாக இருந்தது. அதை உங்கள்கிட்ட முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு செய்தி. இப்போ
விமான விபத்து நடந்தது பார்த்தீங்களா? அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து உலகையே உலுக்கிய விமான விபத்து. அத்தனை பேர் காலி. ஆனால் ஒரே ஒரு ஆள் தப்பி பிழைச்சி நடந்து போயிருக்கான் ஆஸ்பத்திரிக்குங்கும்போது அது உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்குது. இந்த செய்தியை நான் படித்து கேட்டுக்கிட்டு டிவியிலையும் மற்ற செய்திகளையும் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு செய்தி எனக்கு வந்தது. அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. குளவி இருக்குல்ல, குளவி நம்ம வீட்டில எல்லாம் அந்த குளவி கூடு கட்டுது அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த குளவியை ஒருத்தன் முழுகிட்டான். எப்படி முழுங்கினா என்னங்கிறது தெரியாது. அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன், உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன், இந்தியாவில் மிகப்பெரிய கோடீஸ்வரன். கரிஷ்மா கபூர்னு ஒரு நடிகை இருந்தாங்க தெரியுமா? அந்த கரிஷ்மா கபூருடைய முன்னாள் கணவர், அவர் பேர் சஞ்சய் கபூர். 10,300 கோடி ரூபா அவருக்கு சொந்தமாக இருக்குது. 52 வயசு தான் ஆகுது. போலோ விளையாட்டில் கெட்டிக்காரர். போலோ விளையாடும்போது தான் அந்த குளவியானது அந்த குளவின்னு அவங்க சொல்லலை, அதுக்கு பதிலாக பி அப்படின்னு போடுறாங்க. பீன்னா அந்த தேனி அந்த மாதிரி ஈக்கள் வகையில் குறிக்கும். அதை வாய்க்குள்ளே போயிடுச்சு. மூக்கு வழியாக போச்சா வாய் வழியாக போச்சான்னு தெரியல. அது விளையாடிட்டு இருக்கும்போது உள்ளே போயிடுச்சு. அது அவருக்கு ஹார்ட் அட்டாக்கை ஏற்படுத்தி அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. சாவு எப்படியெல்லாம் வருது பாருங்க, உயிர் தப்பித்தல் எப்படியெல்லாம் வருது பாருங்க. சாவு எப்படியெல்லாம் வருது பாருங்க, உயிர் தப்பித்தல் எப்படியெல்லாம் வருது பாருங்க. ஒரு மனுஷன் அவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு கோரமான விபத்துலேருந்து தப்பிச்சு நடந்து வர்றான். இருந்தாலும் ஒரு சின்ன குளவியை முழுகிட்டு மாரடைப்பில் செத்து போகிறான். இதுதான் வாழ்க்கை. எப்படி போகுது பாருங்கள் மனித பிறவியினுடையது. அடுத்து அனுஷ்கா, அவங்க நம்ம விக்ரம் பிரபுவோட ஒரு படம் நடிச்சிட்ருக்காங்க. அந்த படத்தினுடைய அமேசான் ஓடிடி உரிமையை அமேசான் வாங்கியிருக்கு. லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம நயன்தாராவை சொல்கிறோம், மற்ற எவ்வளோ நடிகைகளெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாத போகாத விலை இந்த அனுஷ்காவுடைய படத்துக்கு போயிருக்கு. ஓடிடி உரிமை 36 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. பெண் நடிகையிலே ஹீரோயினாக முதன்மைப்படுத்தப்பட்ட பெண் ஹீரோயின்கள் முதன்மைப்படுத்தப்பட்ட படங்கள்லேயே மிகவும் அதிகமான விலைக்கு போனது இந்த அனுஷ்காவுடைய கேட்டி அப்படிங்கிற படம். கேட்டின்னு சொன்னால் அந்த தெருவில் இந்த சேரி அந்த ஒரு சாதாரண மக்கள் வாழ்கிற ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா? ஒரு ரவுடித்தனமான ஒரு குறும்புத்தனமான ஒரு பெண்கள்லாம் கும்மி அடிக்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்கும் பாருங்கள், அதை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியாக தெலுங்கில் சரியான முறை என்ன எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டதை நான் சொல்கிறேன். அந்த படத்துக்கு 36 கோடி ரூபாய் போயிருக்கு. சரி, கைதி 2ல் அவங்க நடிக்கிறாங்களாமே, உண்மையா அப்படின்னா அவங்களே மறுத்துட்டாங்க. யாரும் கேட்டு வரல, யாரும் கேட்கலை. இந்த செய்தி எப்படி வந்ததுங்கிறதும் எனக்கு தெரியாது. கைதி 2ல் நான் நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று, நம்ம கார்த்திக், சிவகுமாருடைய 2வது பையன், சூர்யாவுடைய தம்பி. இவர் மார்ஷல்ங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறார். அந்த மார்ஷலை டைரக்ட் பண்ணுறது தமிழ் டைரக்டர். அந்த மார்ஷல் 2 பார்ட்டாக எடுக்கிறாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா, கார்த்திக்கோட இணை கதாநாயகனாக நடிக்கிறாரு வைகை புயல் வடிவேலு. கதாநாயகனாக தான் நடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சி 2 படம் நடித்தார். ஒரு படம் நல்லா போச்சு, ஒரு படம் ஊற்றிக்கிச்சு. ஆனால் இப்போ இந்த தமிழ்ங்கிற டைரக்டர் படமெல்லாம் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். நல்ல டைரக்ஷன், நல்ல ஒரு தீவிரமான ஒரு புதுமையான ஒரு எண்ணங்கள் உண்டு அவருக்கு. அவர் அதை இது பண்ணிகிட்ருக்கார். இப்போ டைரக்டர்னு எனக்கு இன்னொரு ஞாபகம். இப்போ ஒரு அண்மையில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, சினிமா ஃபங்க்ஷன். அதில் கலந்து கொண்டு பேசியவர் டைரக்டர் மிஸ்கின்னாவே என்னன்னு தெரியும். அவர் ஏடாகூடமாக பேசக்கூடியவர். ஒரு கருத்துக்களை வாய்க்கு வந்த கருத்துக்களை எதுவும் யோசிக்க மாட்டார், அடித்து தள்ளிடுவார். இப்போ அவர் என்ன பேசியிருக்காருன்னா, எனக்கு இந்த சினிமா எனக்கு போதுமானதாக இடம் கொடுக்கல, சினிமா எனக்கு அவ்வளவாக வாய்ப்பு தரவில்லை, அதனால் நான் சும்மா தான் இருக்கேன்,
எனக்கு சும்மா இருக்கிறது பிடிக்காது. ஆகவே நான் அந்த சும்மா இருக்கிறேன்னு நினச்சேன்னா, எனக்கு இதை விட விட்டு வெளியே போயிடுறது நல்லது. ஆகவே நான் சினிமாவை விட்டு சீக்கிரமாக விலகிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். சொன்னவர் இன்னொன்னையும் சொன்னார். இந்த மாதிரி ஃபங்க்ஷனில், அதாவது ஆடியோ ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் இல்லைன்னா என்னை கலந்து கொள்வதற்கு கூப்பிட்றாங்க, கலந்து கொள்ள கூப்பிட்றாங்க. ஒரு நாளைக்கு 4-5 அழைப்புகள் வருது. தயவுசெய்து அவங்கள்ட்டெல்லாம் நான் சொல்கிறேன், ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்க, இந்த மாதிரி கலந்து கொண்டு பேசுகிறதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்க அப்படிங்கிறேன். அவன் நடத்துகிறதே ப்ரொமோஷன் விழா. அந்த ப்ரொமோஷன் விழாவுக்கு யார்கிட்ட தொங்குனானா, யார்கிட்ட கடன் வாங்கினானா அந்த ப்ரொடியூசரு, இந்த நடிகைகளை வரவழைக்கிறதுக்கு எவ்வளவு காசு செலவு பண்ணாங்கிறது அந்த தயாரிப்பாளருக்கு தான் தெரியும். அந்த ஆள்கிட்ட போய் நீங்கள் 5 லட்ச ரூபா கொடுங்க நான் வர்றேன் அப்படின்னு சொன்னால், இது உங்களுக்கு அந்த என்ன சினிமாவை பற்றி என்ன நினச்சிருக்கீங்க? நீங்கள் ஊருக்கு போகணும், நீங்கள் வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக வர்ற வழியிலலாம் சுருட்டிக்கிட்டு போகணும்னா ஆசைப்பட்றீங்களா? எவன் தலையிலையாவது கையை வச்சு அம்மியை அரைச்சி கையை வச்சு இது மாதிரி ஏதோ போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது அவருடைய மிஸ்கின் அவர் விளையாட்டுக்கு சொன்னாரா அல்ல சீரியஸாக சொன்னாராங்கிறது தெரியாது. ஆனால் இது தவறான ஒரு அணுகுமுறையாக தெரியுது. ஒரு விழாவுக்கு வந்தால் நான் 5 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னா, அந்த அந்த படத்தில் நடித்த சில பேருக்கு 5 லட்ச ரூபா கூட சம்பளம் இருக்காதுங்க, அவ்வளோ கம்மியாக இருக்கும்.